ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றின நியூஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னதான் கர்நாடகா பேங்க் ரெக்யூர்மெண்ட் பற்றி தான். எலிஜிபிலிட்டி வந்து கிராஜுவேட் ஆனவங்க சம்பளம் 48,450 ரூபாயிலிருந்து 85 வரைக்கும் கொடுக்குறாங்க. லாஸ்ட் டேட் வந்து 10ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாருக்காவது தேவைப்படலாம். அதனால நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து போஸ்ட் கிராஜுவேட், அப்புறம் கிராஜுவேட் இன் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், அப்புறம் கிராஜுவேட் இன் லா. ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷனில் சிஏ, சிஎஸ்சி, எம்ஏ, ஐசிடபிள்யூஏ இதெல்லாம் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கட் ஆஃப் ஃபார் த குவாலிஃபிகேஷன் வில் பி 11 கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் வெயிட்டட். ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏஜ் எவ்வளோ க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் 28 வயசு வந்து 1/11/2024 இருக்கணும். அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கெல்லாம் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. ஜென்ரல் அன்ரிசர்வ்டு ஓபிசி அதர்ஸ் அவங்களுக்கெல்லாம் 800, எஸ்சி எஸ்டிக்கு 700 போட்டிருக்காங்க. அண்ட் பே அண்ட் அதர் எமுலேஷன்ஸ் அதெல்லாம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்கேல் அளவுபடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் செலெக்ஷன் அது வந்து டெஸ்ட் எங்கே ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னா 22ஆம் தேதி எந்தெந்த சைடில் டெஸ்ட் நடக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பெங்களூரு, சென்னை, மும்பை, கொல்கத்தா, புனே, டெல்லி, மங்களூரு, ஹைதராபாத், பாலி, மைசூரு அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சென்டர் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் பாண்ட், அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடியது வந்து 30ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி டிசம்பருக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்தது 30, ஆன்லைன் ஓப்பன் பண்ணது 30, எண்டு வந்து 10ஆம் தேதி முடியுது. டென்டேட்டிவ் எக்ஸாம் வந்து 22ஆம் தேதின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த டெஸ்ட், அது மார்க் எவ்வளவு, இந்தந்த இதில் டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் பிஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது ஃபோட்டோவை எந்த சைஸில் இது பண்ணணும், அப்ளிகேஷன் எப்படி போடணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து இந்த வெப்சைட் கொடுத்துருக்க வெப்சைட்டில் போய் அப்ளை ஆன்லைன் கொடுத்து அப்ளை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பர்மனன்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த இதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதான் அங்கே ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு அந்த டிஸ்பிளேலேயே காட்டிடும். அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கோம், அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணிக்கிட்டு பேமெண்ட் கொடுத்துட்டு கண்டினியூ ஃபார் பேமெண்ட் கொடுத்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ், பேமெண்ட் கேட்வே இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க, மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட், டிரான்சாக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷனில் அதில் வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்கன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன், செக்யூரிட்டி, பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஃபார்மை. ஃபைனல் ஸ்டெப்ஸ்னு கொடுத்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதான் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் பண்ணதை பேங்க்குக்கு சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நோட் வந்து என்னென்னா அதில் வந்து கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஒர்க்காக போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அதனால டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் இந்த சைஸில் இருக்கணும், ஐஸில் இதில் இருக்கணும், கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைல் சைஸு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் கால் லெட்டர் வரோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரிஜினல் அண்ட் ஃபோட்டோகிராஃபியாகவே வேலிடு ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதாவது பேன் கார்டு, பாஸ்போர்ட், இதில் வந்து ரேஷன் கார்டெல்லாம் தேவையில்லைன்னு போட்டிருக்காங்க. அதாவது தேவையில்லைன்னா அது வேலிட் ஆகாது, அதுக்கு வந்து பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக், ஃபோட்டோ ப்ரூஃப் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்படி இது நேம் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகலைன்னா ஒரிஜினல் இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் உள்ள நேம் அந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர் பற்றி போட்டிருக்காங்க, எங்கே எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க.
இதெல்லாம் எப்படி எழுதணும் அந்த மாதிரி கொஞ்சம் கைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் லேட், அதாவது எக்ஸாம் வந்து 4 ஹவர்ஸ் தான், அதுக்கு முன்னாடியே எழுதணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் இஷ்யூஸ் டியூரிங் எக்ஸாமினேஷன் அது மாதிரியெல்லாம் வந்துன்னா என்ன பண்ணணும், மல்டிபிள் அப்பியரன்ஸ் இருக்கக்கூடாது, இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன், அன்ஆதரைஸ்ட் டிஸ்க்ளோசர் ஆஃப் டெஸ்ட் கண்டென்ட், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ் பற்றி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்னு கொடுத்து இதில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயும் இல்லாதது எல்லாத்தையும் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க டிசிப்ளின்ஸ்க்கு, அதையும் படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக தான் கொடுத்துருக்காங்க. படிச்சிங்கனாலே ஈஸியாகவே புரியும். நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.